ஒரு குழந்தை சொன்ன ஒரு சின்ன வார்த்தை தான் ஒரு ஃபேமிலியே வந்து ஷாக் ஆயிட்டாங்க. வெளியில வந்து சாதாரணமா வந்து தெரிஞ்சாலுமே ஒரு லைஃப் உள்ளுக்குள்ள வந்து இவ்ளோ டென்ஷனா இருக்குமா அப்படின்ட்டு இந்த சீரிஸ் பார்த்தீங்கன்னா வந்து தெரிஞ்சிடும். இன்னைக்கு சிறகடிக்க ஆசை எபிசோட்ல நடந்த அந்த ஷாக்கிங்கான உண்மை என்னன்னு தெரியுமா? இத கேட்டா நீங்களே வந்து ஃப்ரீஸ் ஆயிடுவீங்க. கடன் அடைக்கிறதுக்காக வேண்டி வேற வழி இல்லாம காரையே வந்து விக்கிற முடிவை வந்து முத்து வந்து எடுத்துடுறான். இந்த மாதிரி முத்து வந்து டிசிஷன் எடுக்க காரணம் யாரு அப்படின்னு உங்களுக்கு ஆல்ரெடி வந்து தெரியும். ஸோ இனி என்னெல்லாம் ஆக போகுது அப்படின்றத வாங்க டீட்டெயில்டா பார்க்கலாம். இன்னைக்கு எபிசோட் பிகினிங்கே பார்த்தீங்கன்னா ரொம்ப டென்ஷனாக தான் வந்து ஸ்டார்ட் ஆகுது. ஒரு பக்கம் ஃபேமிலி ப்ராப்ளம், இன்னொரு பக்கம் மணி கிரைசிஸ். நடுவில் பார்த்தீங்கன்னா எல்லாத்தோட ஈகோ கிளாஷ் ஃபுல் அண்ட் ஃபுல்லாக வந்து ஒரு இமோஷனல் ரோலர் கோஸ்டர் மாதிரி தான் வந்து ஸ்டோரி வந்து மூவ் ஆகுது. முத்து வந்து இப்போ ரொம்ப மனசு உடஞ்ச சுச்சுவேஷனில் தான் வந்து இருக்கான். வீட்டை காப்பாற்றணும்னா கடனை வந்து அடைக்கணும், வேற வழியே இல்லாத சுச்சுவேஷன்ல அவன் மனசுக்குள்ள ஒரு பெரிய போராட்டமே நடந்துட்டு இருக்குது. ஸோ என்னோட காரை வித்தாவது வந்து பணத்தை கட்டிடுவேன் அப்படின்னு வந்து சொல்றான். இதுதான் வந்து இப்போ ஃபுல் எபிசோடுக்குமே பார்த்தீங்கன்னா இமோஷனல் பேஸ். அவனுக்கு அந்த கார் வந்து வெறும் வண்டியெல்லாம் இல்லை, அவனோட லைஃப், ஒர்க், அதே மாதிரி ஐடென்டிட்டி மாதிரி தான் இருக்கு. ஆனா ஃபேமிலிக்காக வேண்டி சாக்ரிஃபைஸ் பண்ண வந்து ரெடியா இருக்கான். சிறடிக்காசி சீரியல்ல இன்னைக்கு மனோஜ் கடைக்கு வந்து ரோகிணியை வந்து விஜயா வந்து அசிங்கமா வந்து திட்டுறாங்க. அந்த சீன் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஹார்ஷா இருக்கு. விஜய் வந்து எந்த மாதிரி திட்டுறாங்கன்னு பாருங்களேன். மூஞ்சி நிறைய வந்து மேக்கப் போட்டுட்டு யாராவது ஆம்பளைங்க கிடப்பாங்களா அப்படின்னு அலையிறியே, வெக்கமா இல்லையே உனக்கு? ஆம்பளை வேணும்னா வேற யாராவது தெளிக்க வேண்டியதானே? என் புள்ளதான் உனக்கு கிடைச்சானா? அடியே வெக்கம் கட்டவில்லை, நீ எல்லாம் சோத்துல உப்பு போட்டுதான் வந்து சாப்பிடுறிய. நான் மட்டும் அங்க வந்தா உன்னை வந்து செருப்பாலே அடிப்பேன். இனிமே நீ கடப்பக்கம் வந்தா தொடப்பக்கட்ட பிஞ்சிரும், போடி வெளியே அப்படின்னு விஜய் வந்து சொல்றாங்க. விஜய் இந்த மாதிரி வந்து பேசின உடனே ரோகிணி கம்ப்ளீட்லி வந்து புரோக்கன் ஆயிடுறா. அவளோட டிக்னிட்டியே பாத்தீங்கன்னா இப்ப கொஸ்டின் அவள்கிட்ட வந்து கேட்கற மாதிரி தான் வந்து ரொம்ப பெயின்ஃபுல்லா வந்து ஃபீல் ஆயிருக்கு. ரோகிணிக்கு பாத்தீங்கன்னா விஜய் சொன்னதை கேட்ட உடனே உள்ளுக்குள்ள குத்துற மாதிரி தான் வந்து இருக்குது. அவனால வந்து சைலண்டா இருக்க முடியல. அங்கேயே வந்து இமோஷனல் பிரேக் டவுன் மாதிரி வந்து ஆயிடுது. இதனால செம்மையா கோவப்பட்டு ரோகிணி என்ன பண்றான்னு பாத்தீங்கன்னா அந்த கேமராவை பிடிங்கி எடுத்துடுறா. அதுக்கப்புறம் அவன் மனோஜ்ட்ட என்ன சொல்றான்னு பாத்தீங்கன்னா, என்னை எப்படியெல்லாம் உங்க அம்மா வந்து திட்டுறாங்க, ஒரு சாதாரண மனுஷனா இருந்து கூட நீ என்னன்னு கூட கேட்கவே இல்லையே அப்படின்னு வந்து அலறாங்க. அதுக்கு மனோஜ் வந்து என்ன சொல்றான்னு பாத்தீங்கன்னா, அம்மா எப்பவுமே அப்படிதான் அப்படின்னு உனக்கு தெரியும் இல்ல அப்படின்னு வந்து சொல்றான். கோவப்பட்ட ரோகிணி என்ன சொல்றான்னு பாத்தீங்கன்னா, நீ எப்பவுமே உங்க அம்மா பின்னாடியே இரு, அதுக்காக வேண்டி நான் எப்பவும் உங்க அம்மா பின்னாடியே தான் வந்து இருக்கணுமா அப்படின்ட்டு அவளோட பெயினை வந்து எக்ஸ்பிரஸ் பண்றா. ஆனா மனோஜோட ரியாக்ஷன் பாத்தீங்கன்னா ரொம்ப வீக்கா இருக்குது. ஸோ அவன் வந்து அம்மாவை வந்து சப்போர்ட் பண்ற ஆட்டிடியூட் வந்து ரோகிணிக்கு இன்னுமே வந்து ஹர்ட் ஆகுது. ஃபைனலா திட்டிட்டு அங்கிருந்து போயிடுறா. ஹாஸ்பிட்டல் சீன் தான் இன்னைக்கு மெயின் ஹைலைட்டே. ரோகிணி வந்து கிருஷ்ண கூட்டிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு வரா. அங்க முத்துவும் மீனாவும் இருக்காங்க. அவங்க 2 பேருமே கிருஷ்ண வந்து ஏன் ஹாஸ்பிட்டல் வந்திருக்கு அப்படின்னு வந்து கேக்குறாங்க. அப்ப கிருஷ் வந்து இன்னசென்டா சொல்ற விஷயம் தான் எல்லாருக்குமே வந்து ஷாக்கிங்கா இருக்குது. அது கிருஷ் வந்து என்ன சொல்றான்னு பாத்தீங்கன்னா, தலைவலி அதனாலதான் வந்தேன் அப்படின்னு வந்து சொல்றான். ஏன் தலைவலி வந்துச்சு அப்படின்னு கேட்டதுக்கு, அடிக்கடி அம்மா வந்து ஆச்சி கூட வந்து சண்டை போட்டா தலைவலி வரும், மனோஜ் அப்பா கூட வந்து போன்ல இருந்து டென்ஷனா பேசினா தலைவலி வரும், அதே மாதிரி சிந்தாமணி பாட்டி கூட வந்து பேசும்போது எனக்கு தலைவலிக்கும் அப்படின்னு சொல்லி ரோகிணி வந்து வசமா வந்து மாட்டி விட்டுறான். இதை கேட்ட உடனே முத்து மீனாக்கு வந்து ஒரு செகண்ட் வந்து ஃப்ரீஸ் ஆயிடுறாங்க. இது ஒரு சாதாரண குழந்தை பேசுற மாதிரி எல்லாம் இல்ல, அவன் வீட்டுக்குள்ள நடக்கிற டென்ஷனை வந்து இன்டைரக்ட்லி வந்து வெளிப்படுத்துற உண்மையா தான் வந்து இருக்குது. இந்த மூமெண்ட்ல ரோகிணிக்கு வந்து பாத்தீங்கன்னா காட் ரெட் ஹேண்டட் மாதிரி ஃபீல் ஆகுது. அவளோட லைஃப் வந்து எக்ஸ்போஸ் ஆகிற டென்ஷன் வந்து நமக்கு ரொம்ப ஸ்ட்ராங் இம்பாக்ட் வந்து கொடுத்துருக்குன்னு தான் சொல்லணும். அதுக்கப்புறம் ரோகிணி அவனை வந்து டாக்டர் வந்து கூட்டிட்டு போயிடுறாங்க. இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா மீனோட அம்மா வீட்டுல இன்னொரு டிராமா ஒண்ணு வருது. விஜயா மட்டும் மீனோட அம்மா வீட்டுல இருந்து தனியா இருக்கும்போது மீனாவோட அம்மாவை தேடி அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் 2 பேருமே வந்து பத்திரிக்கை கொடுக்கறதுக்காக வந்திருக்கோம் அப்படின்னு வந்து சொல்றாங்க. அதுக்கு விஜய் என்ன சொல்றாங்கன்னா, அவங்க இப்ப வந்துருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு விஜயா வந்து ரூமுக்குள்ள போய் கதவை வந்து சாத்திக்கிறாங்க. விஜயா உள்ள போன உடனே வெளியில வந்து என்ன பேசுறாங்க அப்படின்றது வந்து ஒட்டு கேட்கறாங்க. அப்போ அந்த 2 பேருமே என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, மீனாக்கு வந்து கொடுமைக்கார மாமியார் அமைஞ்சிருக்கு அப்படின்னு அக்கா நம்ம கிட்ட சொல்லி வருத்தப்படுவாங்க. இப்ப விதியை பாத்தியா, அதே மாமியார் இப்ப தங்கறதுக்கு வீடு இல்லாம சந்திராக்கா வீட்டுல வந்து தங்குற நிலைமை ஆயிடுச்சு அப்படின்னு வந்து சொல்றாங்க. இத கேட்ட உடனே விஜயோட ஈகோ வந்து எக்ஸ்ப்ளோட் ஆகுது. இது எல்லாமே விஜய் வந்து ஒட்டு கேட்டுறாங்க. அவங்களுக்கு ஒரு பெரிய இன்சல்ட் மாதிரி தான் வந்து ஃபீல் ஆகுது. அதுக்கப்புறம் மீனோட அம்மா வந்த உடனே அவங்கள்ட்ட வந்து பத்திரிகை கொடுத்துட்டு 2 பேருமே வந்து போயிடுறாங்க. அவங்க போனதுக்கு அப்புறம் ரூம் விட்டு வெளியில வர விஜயா சந்திராட்ட வந்து நான் கொடுமைக்கார மாமியார் அப்படின்ட்டு ஊர் ஃபுல்லா வந்து சொல்லி வச்சிருக்கீங்களா அப்படின்னு வந்து கேட்டு சண்டை போட்டுட்டு இருக்காங்க. இப்படி என்ன அவமானப்படுத்துறவங்க வீட்டுல வந்து ஒரு நாள் கூட வந்து என்னால வந்து இருக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது தான் முத்து மீனா அவங்க வராங்க. அவங்களோட ஆங்கர், ஈகோ, ஃப்ரஸ்ட்ரேஷன் எல்லாமே ஒரே நேரத்துல இருந்து வெளியில வர சீன் ரொம்ப இன்டென்ஸா வந்து இருந்துச்சு. அப்ப அங்க நடந்த விஷயத்த வந்து விஜயா வந்து சொல்றாங்க. உடனே விஜயா மீனா வந்து ப்ரெஷர் பண்றாங்க. மீனாவை பார்த்து வீட்டை வந்து மீட்கறதுக்காக வேண்டி உன்னோட பொசிஷனை வேணும்னே வந்து விட்டு கொடுக்காம இருக்க, அதனாலதான் நான் இப்படி அவமானப்படுறேன் அப்படின்னு வந்து விஜயா வந்து சொல்றாங்க. இதை கேட்ட உடனே மீனாக்கு வந்து ஒரு கில்ட் ஒண்ணு வருது. அவ உடனே வந்து இமோஷனலா ஒரு டிசிஷன் எடுக்கிறா. மீனா என்ன சொல்றான்னு பாத்தீங்கன்னா, நான் இப்பவே போய் என்னோட பொசிஷன் வந்து ரிசைன் பண்ண போறேன் அப்படின்னு வந்து சொல்றா. இது அவளோட சாக்ரிஃபைஸ் மைண்ட் செட் மாதிரி தான் வந்து காமிக்குது. ஆனா இங்கதான் முத்துவோட ஹீரோ மொமெண்ட். அவன் உடனே வந்து இன்டர்வீன் பண்ணி என்ன சொல்றான்னு பாத்தீங்கன்னா, மீனாவை தடுத்து நிறுத்துற முத்து வந்து என்ன சொல்றான்னு பாத்தீங்கன்னா, நான் பணத்தை கொடுத்து வீட்டை எப்படியாவது மீட்டெடுப்பேன் அப்படின்னு வந்து சொல்றான்.
உன்னால எப்படிடா அவ்வளோ பணத்த வந்து ரெடி பண்ண முடியும் அப்படின்னு விஜயா வந்து கேட்குறாங்க. ஆனா முத்து வந்து கான்ஃபிடென்ட்டா வந்து இருக்கான். முடியலன்னா என்னோட கார வித்தாவது பணத்த வந்து கட்டிடுவேன் அப்படின்னு உறுதியா வந்து சொல்றான். இதுதான் வந்து கிளைமாக்ஸ் டயலாக்கே. இந்த லைன் தான் ஃபுல் எபிசோடுக்குமே பார்த்தீங்கன்னா, எமோஷனல் பீக்கா வந்து இருக்குது. ஃபைனலா விஜயா வந்து கிளியரா வந்து வார்னிங் ஒண்ணு குடுக்குறாங்க. 2 நாள் தான் டைம். அதுக்குள்ள வந்து பணத்த குடுக்கலன்னா, நான் இந்த வீட்ல இருந்து இருக்கவே மாட்டேன் அப்படின்னு விஜயா வந்து சொல்லிடுறாங்க. இந்த ஸ்டேட்மெண்ட்ல எபிசோடு வந்து ஃப்ரீஸ் ஆகுது. இப்படிதான் இன்னைக்கு எபிசோடு வந்து முடிஞ்சிருக்கும். ஓவரால் எமோஷன்ஸ் அப்படின்னு பார்த்தோம் பார்த்தீங்கன்னா, முத்து வந்து சாக்ரிஃபைஸ் மூட்ல வந்து இருக்கான். ரோஹிணி ஹியூமிலேஷன் அண்ட் எக்ஸ்போஷர் டென்ஷன்ல வந்து இருக்கா. கிறிஷ் வந்து இன்னசென்ட் ட்ரூத் மாதிரி பாம் ஒண்ணு வெடிச்சிருக்கு. விஜயாவோட ஈகோ எக்ஸ்ப்ளோட் ஆயிடுச்சு. மீனா கில்ட்ல வந்து தப்பான டிசிஷன் எடுக்க போறா. ஃபுல் எபிசோடுமே பாத்தீங்கன்னா ஃபேமிலி பிரஷர், இமோஷனல் பிரேக் டவுன், சாக்ரிஃபைஸ் இந்த எல்லாமே மிக்ஸ் ஆகி ரொம்ப கிரிப்பிங்கா வந்து இருக்குது. இவ்ளோ போராட்டத்துக்கு நடுவுல முத்து எடுத்த அந்த ஒரு டிசிஷன் எல்லாத்தோட லைஃபையும் வந்து மாத்த போகுதா? 2 நாளைக்குள்ள வந்து பணம் வரலன்னா இந்த வீடே இல்ல அப்படின்னு விஜயா சொன்னா அந்த மினிட்ல நெக்ஸ்ட் என்ன நடக்க போகுது அப்படின்ட்டு நம்ம எல்லாருமே திங்க் பண்ணிருப்போம். அந்த பெரிய சாக்ரிஃபைஸ் வந்து முடிவுக்கு வந்துடுச்சா? இல்ல இதுக்கு மேல பெரிய ட்விஸ்ட் எதுவும் வெயிட்டிங்ல இருக்கா? அப்படின்ட்டு நெக்ஸ்ட் எபிசோட்ல தான் நமக்கு உண்மை தெரிய வரும். அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். தேங்க்ஸ் ஃபார் ஜாயினிங் வித் மீ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஹேவ் அ கிரேட் டே.